வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 Minutes Tech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சாம்சங் வாஷிங் மிஷினில் டாப் லோட் வாஷிங் மிஷின் இது 6.2 kg. இதில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, என்னென்ன வாஷிங் மோட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாஷிங் மிஷின்ஸ் வாங்கிடுவோம், ஆனால் நம்ம பெரும்பாலும் எல்லா மோட்ஸுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்னென்ன மோட்ஸ் எது இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மிஷினோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஓகேவா? துணி நல்லா அழுக்கு நீங்கி வரும். ஓகேவா? பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மெயின் சுவிட்சை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வாஷிங் மிஷின் ப்ளக் மாட்டிருக்கோம்ல, அந்த சுவிட்சை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணாலும் இங்கே பவர் வராது. பவர் பட்டனை ஒரு சைடு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆன் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறமா பை டிஃபால்ட்டாகவே நார்மலுங்கிற மோடில் இருக்கும். ஓகேவா? இதுதான் மோடு. ஓகேவா? இப்போ வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த லெவலில் வேணுமோ அந்த லெவலில் வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் துணியை போட்டிருந்தீங்கன்னா அதுவே ஒரு லெவல் செலக்ட் பண்ணும். ஓகேவா? அதாவது நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே ஒரு லெவல் செலக்ட் பண்ணும். அதுக்கு முன்னாலே நீங்கள் வாட்டர் லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் 5 வச்சுக்கலாம். ஓகேவா? நீங்கள் எந்த லெவல் வேணுமோ அதை வச்சுக்கலாம். சப்போஸ் ரொம்ப கம்மியாக போட்டுருக்கீங்க அப்படின்னா 2 வச்சாலே போதும். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 6.2 kgக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அழுக்கு நீங்கி வரும். ஓகேவா? இப்போ நார்மல் மோடு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த கிளாத் போட்டாலும் நீங்கள் நார்மல் மோடை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க, ஷர்ட் போடுறீங்க, சேலை போடுறீங்க, சுடிதார் போடுறீங்க, பனியன் கிளாத் போடுறீங்க, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடும்போது நீங்கள் நார்மல் மோடை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகே, அதுவே இது ஒரு மிக்சடு கிளாத் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி அது வந்து மிஷின் உங்களுக்கு வாஷ் பண்ணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து குயிக் வாஷ் அப்படின்னா இதே நார்மல் மோடு மாதிரி தான் குயிக்காக வாஷ் பண்ணும். அதே கிளாத்து உள்ளே போட்டிருந்தீங்கனாலும் குயிக்காக அந்த வாஷிங் வந்து வேகமாக பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம அவசரமாக துவைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி. பட் அது மாதிரி எப்போவுமே பண்ணாதீங்க. இப்போ அழுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்கு அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நார்மலே வச்சு யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா ஓகேவா? குயிக் வாஷில் நீங்கள் அழுக்கு எல்லாம் நம்ம குயிக் வாஷ் போட்டிங்கன்னா அழுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலி அப்படிங்கிறது சாஃப்ட். ஓகே, இப்போ துணி இன்னர் வேர், பனியன், மற்ற இன்னர்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீஸு, சுடிதாரில் அந்த ஷாலு இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நைஸாக இருக்கும். அதான் கெட்ஸ். ஓகேவா? அதுக்கு வந்து டைமிங்கும் கம்மியாக தான் ஆகும், வாட்டர் லெவலும் கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அழுக்கும் உங்களுக்கு கரெக்டாக எல்லாத்துலேயும் நல்லா அழுக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ மிக்சடாக போடாமல் நீங்கள் பர்டிகுலர் துணியை போட்டிங்கன்னா உங்களுக்கு துவைக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒருத்தவங்களோட துணி அப்படின்னா அவங்களோட துணியை நீங்கள் டெலிகேட்ஸ், அவங்களோட சாஃப்ட் துணி எல்லாத்தையும் போட்டு துவைச்சு முடிக்கலாம். பனியனா போட்டு துவைச்சு முடிக்கலாம், சாரியாக போட்டு துவைச்சு முடிக்கலாம், இது மாதிரி. ஓகேவா? அடுத்து இதை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, சைக்கிள்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, மோடு. இப்போ சோக் ப்ளஸ் நார்மல் அப்படின்னா இந்த நார்மல் மோடு தான் துணியை ஊற வச்சு துவைப்போம்ல, அது மாதிரி. ஓகேவா? ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் துவைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கொஞ்சம் டைம் அதிகமாகும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மிக்சடாக துணியை போட்டிங்கன்னா அழுக்கும் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்து பிளாங்கெட்டுனா போர்வை இது மாதிரி ஹார்டாக இருக்கும்ல, அதை துவைக்கிறதுக்காக ஜீன்ஸ் பேண்ட்டையும் இது சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஜீன்ஸ் பேண்ட்டு, போர்வை இது மாதிரி துவைக்கிறதுக்கு பிளாங்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு கொஞ்சம் டைமிங் அதிகமாகும். வாட்டர் லெவலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக வைக்கலாம். நீங்கள் அந்த வெயிட்டை பார்த்துக்கோங்க, 6.2 kg மேலே போடாதீங்க. ஓகே, அடுத்து வந்து ஈகோ டப் கிளீன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா துணி எதுவும் போட வேண்டியதில்லை, உங்கள் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? அதாவது துணியை வாஷ் பண்ணி இந்த ட்ரம்மு வந்து ரொம்ப அழுக்காயிருக்கும். ஓகேவா? இந்த ட்ரம்மை நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரம்மில் உள்ள அழுக்கு மறுபடியும் வந்து உங்கள் கிளாத்து வந்து நல்லா துவைக்க விடாமல் பண்ணும். ஓகேவா? ஸோ நல்லா உங்கள் டப்பை, அதாவது டப்பு தான் அந்த ட்ரம்மு. ஓகேவா? அந்த டப் வந்து நல்லா க்ளீன் ஆகணும். மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணி டப்பில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. ஓகேவா? அப்போ தான் மிஷினோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், டூரபிலிட்டி நல்லாயிருக்கும், லாங் லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. எல்லா மோட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் நீடட். நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும், அது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.